Good morning, my dear students. Last class we have seen the milestones in bacteriology and general characteristics features of bacteria, isn't it? So bacteria start panni what is bacteria nu paathom, general characteristics ennandradha paathom. Today we are going to see about the shapes and flagellation in bacteria kuduthirukanga parunga, diagram kuduthirukanga parunga. Ungalku vandu notes vandu kudukala, but the flagellation in bacteria vandu repeated questions, 5 mark questions, okay va? So shape அப்படின்னாக்குள்ள bacteria has a round shape, spherical shape. If it is in the, that is called carcass. Then if it is in the two, that is diplocarcass. Then staphylococcus அப்படின்றது என்னன்னா cluster of cocci is called staphylococcus. Cluster அப்படின்னா என்ன, ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடியது வந்து staphylococcus. Then coccus, cocci அப்படின்றது என்ன சொல்கிறோம், single one. So 4 now, if it is in the 4 number, that is tetracoccus. Then if it is in the 8 number, that is called the sarcinae. What is that? Sarcinae. Sarcinae is nothing but a round shaped bacteria carcass will be arranged in the box like structure 18 number. So that is called sarcinae. Next streptococcus அப்படின்றது என்னென்னா செயின் ஃபார்மேஷன், பீட்ஸ், அதாவது மணி கோத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு பேர். ஸோ பேசிக்கலாக வந்து பாக்டீரியா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ராட் ஷேப்பில் இருக்கும், ஸ்பைரிலம் அண்ட் விப்ரியோ கமா ஷேப்பில் இருக்கும், ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து காக்கஸ். இஃப் இட் இஸ் இன் சிங்கிள், தட் இஸ் காக்கஸ். இஃப் இட் இஸ் இன் டபுள், டிப்ளோ. டிப்ளோ அப்படின்னாவே என்னது, டைனாவே டூன்னு அர்த்தம். ஓகேவா? தென் இஃப் இட் இஸ் இன் 4, டெட்ராகாக்கஸ். இஃப் இட் இஸ் இன் 8, தட் இஸ் கால்டு சார்சினே. இஃப் இட் இஸ் இன் த மோர் தென் 8 கிளஸ்டர் ஆஃப் ஃபார்மேஷனில் இருந்தது அப்படின்னா ஸ்டஃபைலோகாக்கஸ். அதே வந்து ஒரு பீட்ஸ் கோத்த மாதிரி, மணி கோத்த மாதிரி ஒரு வரிசையில் இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். நெக்ஸ்ட் வந்து ராட் ஷேப் பாக்டீரியா வந்து பேசில்லஸ். ஸோ அதுவும் வந்து இஃப் இட் இஸ் இந்த 2 நம்பர், தட் இஸ் கால்டு டிப்ளோ பேசில்லஸ். தென் ஸ்பைரிலம் அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் ஷேப்டு bacteria. Then comma shaped bacteria are called vibrio. So these are the shape of the, according to the shape it may be divided into 4: carcass, bacillus, spirillum and vibrio. Then flagellation அப்படின்னா என்னென்னா, ஸோ பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஜெல்லா அப்படின்றப்போ, ஓகேவா, இதுதான் வந்து என்னது ஃப்ளாஜெல்லா. ஸோ இஃப் த பாக்டீரியா ஹாஸ் என் சிங்கிள் ஃப்ளாஜெல்லா, ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னா மோனோட்ரைக்கஸ். மோனோ அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் எ டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அரேஞ்ச்டு இன் எ சிங்கிள் எண்ட், அதாவது ஒரு முனையில் ஒரு டஃப்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு கற்றைகள், ஒரு கற்றை கசைலைகள் வந்து ஒரு முனையில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு லோபோட்ரோஃபஸ். எ டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அரேஞ்ச்டு இன் த 2 sides, that is ampy. ampy அப்படின்னாவே என்ன அர்த்தம், போத். ஓகே, எ டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா இஸ் அரேஞ்ச்டு இன் த போத் த சைடு அப்படின்னா ஆம்பிட்ரைக்கஸ். ஃப்ளாஜெல்லா விச் இஸ் அரவுண்ட் த பாடி, இந்த செல் பாடியை சுற்றியும் வந்து என்ன ஃப்ளாஜெல்லா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு பெரிட்ரைக்கஸ். absence of flagella is called atrachus. So based on the flagellation, bacteria has been divided into monotrichus, lophotrichus, amphitrichus, peritrichus and atrichus. Mono means single. A single flagella is attached at the one end of the bacterial cell. Lophotrichus அப்படின்னா a tuft of a bunch of flagella is attached in the one side of the bacteria, that is called lophotrichus. A tuft of flagella attached at the both the side, that is called amphitrichus. Peritrichus அப்படின்றது அதாவது பாக்டீரியாவோட உடலத்தை சுற்றியும், பெரிய அப்படின்னா என்னன்னா சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது சரௌண்டிங், பாக்டீரியல் செல்லை சுற்றியும் ஃப்ளாஜெல்லா இருந்தது அப்படின்னா சச் எ டைப் ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பெரிட்ரைக்கஸ். தென் ஏட்ரைக்கஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃப்ளாஜெல்லேஷன் the bacteria has been divided into 5 types. இது வந்து repeated 3 mark questions கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் bacterial cell. Ultra structure of bacterial cell அப்படின்னும் பொழுது, see, this is the bacterial cell. So the bacterial cell reveals 3 layers. First வந்து என்ன இருக்கும் அப்படின்னா capsule or glycogale, then செல் வால் இருக்கும், அடுத்தது சைட்டோபிளாசம் இருக்கும். ஓகேவா? கேப்சூல் அப்படின்றது இதுதான் வந்து கேப்சூல். ஸோ கேப்சூல் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், செல்வால் இருக்கும். கேப்சூல் அப்படின்னா என்னென்னா, எ பாக்டீரியா வந்து சரௌண்டட் பை எ ஜெலாட்டினஸ் சப்ஸ்டான்ஸ் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்ரேட்ஸ் ஆர் பாலிபெப்டைட் ஆர் போத். அதாவது
பாலிசாக்கரைடு அப்படின்ற ஒரு பொருளாலான ஒரு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பசை போன்ற பொருள்கள் வந்து பாக்டீரியாவை சுற்றி இருக்குது ப்ளூ கலரில் இருக்குல்லையே அதுதான் வந்து கேப்சிட் அப்படின்னு பேர். ஓகேவா? எ திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலிக்ஸ் பவுண்ட் டைட்லி டு த செல்வால் இஸ் கால்டு கேப்சூல். ஸோ அது எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா செல்வாலை சுற்றி வந்து ஒரு திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலிக்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்டு கேப்சூல். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன? It protects the cells from desiccations and antibiotics. The sticky nature helps them to attach the substance like plant root surfaces, human teeth and tissues. It helps to retain the nutrients in bacterial cell. அது வந்து என்னது ஜெலாட்டினஸ் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஜெலாட்டினஸ் அப்படின்னாவே என்னது ஒரு பசை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, பிசுபிசுப்பான தன்மை இருக்கும். அந்த ஸ்டிக்கி நேச்சர்னால என்ன ஆகும் அப்படின்னா இது மற்ற உயிரினங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும். இப்போ நம்ம பாக்டீரியா நம்மளுக்கு வந்து டிசீஸ் காஸ் ஆகுது, பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னா என்னது பாக்டீரியா வில் பி accumulate in our body with the help of this gelatinous capsule. Okay, next இருக்கக்கூடியது வந்து செல் வால். செல் வால் அப்படின்றது இதுதான் வந்து செல் வால். செல் வால் அப்படின்றது பாக்டீரியல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் இட் இஸ் எ கிரானுலார் அண்ட் இட் இஸ் ரிஜிட். ரிஜிட் அப்படின்னு விரைப்பு தன்மையுடையதாக இருக்கும். செல் வாலோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன், அதாவது இட் கிவிங் ஷேப் டு த பாக்டீரியா அண்ட் ஆல்சோ இட் ப்ரொடக்ட் த இன்னர் காம்போனன்ட்ஸ் இல்லையா. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியாய்டு, சைட்டோபிளாசம் இது எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது என்னது செல்வால். ஓகே, ஸோ இந்த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் it is a chemical composition of cell wall is rather complex and it is made up of peptidoglycan or mucopeptide. Cell wall, bacterial cell wall, தாவர plant cell wall வந்து it is made up of cellulose. அதே மாதிரி பாக்டீரியாவோட செல்வால் வந்து இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. பெப்டிடோகிளைக்கான் ஆர் மியூகோபெப்டைட். மியூகோபெப்டைட் அப்படின்ற ஒரு பொருளாலானது. அந்த மியூகோபெப்டைட் அப்படின்றது என் அசிட்டைல் குளுக்கோசமைன், என் அசிட்டைல் முராமிக் ஆசிட் அண்ட் பெப்டைடு செயின் ஆஃப் 4 or 5 அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் வந்து என்னது மியூகோபெப்டைட். So one of the most abundant polypeptide called porine is present and it helps in the diffusion of solutes. ஸோ இதில் வந்து இந்த பாலிபெப்டைட் அப்படின்னா நிறைய பாலி அப்படின்னா என்னது மெனி பெப்டைட்ஸ் வில் பி ப்ரெசன்ட். அதில் ஒரு பெப்டைடுக்கு பேர் என்னென்னா போரின். அந்த போரின் வந்து என்ன எதுக்கு பயன்படும்னா டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்ஸ்க்கு பயன்படக்கூடியது. அடுத்தது செல்வாலுக்கு உள்ளே இருக்கக்கூடியது பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ செல்வாலுக்கு உள்ளே இருக்கக்கூடியது வந்து என்னது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் mucopeptide or peptidoglycan. Plasma membrane is made up of lipoprotein. It controls the end-to-end existence of small molecules and ions. The enzymes involved in the oxidation of metabolites, that is respiratory chain, as well as the photosystems used in photosynthesis are present in plasma membrane. So இது என்ன பண்ண அப்படின்னா கண்ட்ரோல் இன்னர் அண்ட் எக்ஸிஸ்ட் மாலிக்யூல் மாலிகுலர் வந்து உள்ளேயும் வெளியும் போகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாக்டீரியா அப்படின்னாவே 3 இருக்கும். முதல்ல வந்து கேப்சூல், செல்வால், நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம். ஓகேவா? அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் வந்து என்னது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது திக் அண்ட் செமி டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட். அதாவது திக்காக இருக்கும். செமி அப்படின்னா என்ன பாதி அளவு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிடாக இருக்கும். இட் கண்டைன்ஸ் ரிபோசோம் அண்ட் அதர் செல் இன்க்ளூசன்ஸ். சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூசன்ஸ் லைக் கிளைகோஜன், பாலி beta hydroxybutyrate granules, sulfur granules and gas vesicles are present. ஸோ இதுதான் வந்து என்னது சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசத்தில் என்னென்ன இருக்குது? சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூசன்ஸ் அப்படின்னா கிளைகோஜன் இருக்கும், பீட்டா ஹைட்ராக்சிபியூரேட் கிரானியூல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்தது பாக்டீரியல் குரோமோசோம். இதுதான் வந்து என்னது பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். ஸோ பாக்டீரியல் குரோமோசோம் அப்படின்றது டிஎன்ஏ மாலிகுலர் இல்லையா. The bacterial chromosome is a single circular DNA molecule. ஸோ பாக்டீரியாவில் மட்டும்தான் வந்து சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து லீனியர் டிஎன்ஏ தான் இருக்கும். ஓகேவா? அதாவது டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் ரிப்பீட் இல்லையா, டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து லீனியராக இருக்கும். ஆனால் பாக்டீரியாவில் மட்டும்தான் என்ன இருக்கும் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும். இட் மே பி டைட்லி காயில்டு அண்ட் இட் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் இன் எ மெம்பரேன் ஆஸ் இன் யூகேரியோட். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியார் மெம்பரேன் இருக்காது. ஸோ பாக்டீரியா அப்படின்னா ப்ரோகேரியாட் இருக்கு இல்லையா, அதாவது தெளிவற்ற நியூக்ளியஸ் இருக்கும். தெளிவான நியூக்ளியஸ் இல்லாமல் தெளிவற்ற நியூக்ளியஸ் இருக்கும். தென் திஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நியூக்ளியஸ்னு சொல்ல மாட்டாங்க, நியூக்ளியாய்டு. நியூக்ளியாய்டு அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நாட் என்க்ளோஸ்டு பை தி நியூக்ளியார் மெம்பரேன். தெளிவற்ற ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் இட் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர். நியூக்ளியாய்டு அப்படின்றது
ஒரு 2 mark question. It is amazing it is not a DNA E. coli which measures about 1 millimeter long when uncoiled, contains all the genetic information of the organism. The DNA is not bound to histone proteins. Structure of DNA 10th la படிச்சோமா? Structure of DNA படிச்சோம் இல்லையா? DNA is made up of nucleic acid, protein, histone and non-histone proteins படிச்சோமா? அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா பாக்டீரியல் டிஎன்ஏல வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து பவுண்ட் ஆகிருக்காது. ஓகேவா? The single chromosome or DNA molecule is circular and at one point is attached to the plasma membrane and it is believed that this attachment may help in the separation of two chromosomes after DNA replication. ஸோ இதில் வந்து தெளிவற்ற நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, சர்க்குலர் ஃபார்மேஷன்ஸில் இருக்கும். இட் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோஃபோர். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எ செப்பரேட் 2 mark question. ஸோ பிளாஸ்மிட் அப்படின்றது என்னென்னா டிஎன்ஏல இருக்கக்கூடிய, அதாவது இதுதான் வந்து பாக்டீரியல் செல் அப்படின்னா நியூக்ளியாய்டு இங்கே இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செக்மெண்ட், இதுக்கு பேர் தான் வந்து என்னது பிளாஸ்மிட். ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்க பிளாஸ்மிட். ஸோ எக்ஸ்ட்ரா chromosomal double stranded circular self replicating autonomous element is called plasmid. This is a repeated 2 mark question. Plasmid அப்படின்றது என்னது? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் அட்டானமஸ் எலமெண்ட். டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியல் செல்லில் டிஎன்ஏவை தவிர என்ன இருக்குது? பிளாஸ்மிட் அப்படின்றதும் இருக்குது. தான் வந்து பிளாஸ்மிட். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா தே கண்டைன்ஸ் ஜீன்ஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். It also help in the production of bacteriocins and toxins which are not found in the bacterial chromosome. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்றது இந்த பயோடெக்னாலஜியில் இட் இஸ் வெரி மச் யூஸ்ட் இன் த பயோடெக்னாலஜி ஆஸ் அன் அ வெக்டார். ஸோ அதோட சைஸ் ஆஃப் பிளாஸ்மிட் வேரிஸ் ஃப்ரம் 1 to 500 kb. கேபி அப்படின்றது என்னென்னா கிலோ பேஸ். ஸோ அந்த பிளாஸ்மிட் வந்து 1 கிலோ பேஸ்லேருந்து 500 கிலோ பேஸ் வரைக்கும் இருக்கும். தென் 0.5 to 5% ஆஃப் த டோட்டல் டிஎன்ஏ ஆஃப் த பாக்டீரியா. ஒரு டோட்டல் டிஎன்ஏல வந்து பிளாஸ்மிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 to 5% இருக்கும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு தி நம்பர் ஆஃப் செல் த பிளாஸ்மிட்ஸ் மே பி வேரி. பிளாஸ்மிட்ஸ் வந்து கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். அது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து பிளாஸ்மிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு எஃப் ஃபேக்டர். எஃப் ஃபேக்டர் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர், ஆர் ஃபேக்டர் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட், சிஓஎல் கால்சிசின் பிளாஸ்மிட்ஸ், ஆர்ஐ பிளாஸ்மிட் அப்படின்னா ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ இது எல்லாமே வந்து அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளாஸ்மிட் இட் மே பி டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். வாட் ஆர் தே? ஆர் ஃபேக்டர், ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர், F factor, fertility factor, R factor, resistant plasmids, கோல் பிளாஸ்மிட் அப்படின்றது கால்சிசின் பிளாஸ்மிட், RI பிளாஸ்மிட் அப்படின்றது ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அண்ட் TI பிளாஸ்மிட் அப்படின்றது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ இந்த பிளாஸ்மிட் அப்படின்றது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மீசோசோம். மீசோசோம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால்டு மீசோசோம். These are localized enfoldings of plasma membrane produced into the cell in the form of vesicles, tubules and lamellae. They are clumped and folded together to maximize their surface area and helps in respiration and in binary fission. ஸோ இந்த மீசோசோம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு வெசிக்கல் அப்படின்னா வெற்றிடம் மாதிரி டியூபுலார் மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா அதாவது என்னது சுருள் வடிவில் அமைந்தது, அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பயன்படும். மேலும் இங்கே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கும் பைனரி ஃபிஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு மீசோசோம். நெக்ஸ்ட்டு வந்து பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம்ஸ். See here, this is called polyribosomes. Polyribosome அப்படின்றது என்னென்னா ரிபோசோம் அப்படின்றது நம்ம இது வந்து எல்லாமே எனக்கு நார்மல் செல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பாக்டீரியாவில் என்ன இருக்காது அப்படின்னா மெம்பரேன் பவுண்டு நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ரிபோசோம் அப்படின்றது என்னது? இட் இஸ் a site of protein synthesis. பாலி அப்படின்னா என்னது? Many ribosomes join together to form the polyribosome.
The number of ribosomes per cell varies from 10,000 to 15,000. The ribosomes are 70S type and consist of 2 subunits. அதாவது ரிபோசோம்ஸில் வந்து 70S and 80S அப்படின்னு 2 types of ribosome இருக்குது. 70S ribosomes will be present in the bacterial cell. அது எப்படி டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னா 50S and 30S அப்படின்னு டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? The ribosomes are held together by mRNA and form polyribosomes or polysomes. ஸோ இந்த ரிபோசோம்ஸ் எல்லாமே வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏவோடு சேர்ந்து பாலிரிபோசோம்ஸாவோ பாலிசோம்ஸாவோ மாறியிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பாலிரிபோசோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஜெல்லா. ஸோ இங்கே இருக்கிற இல்லையா, இதுதான் வந்து என்னது ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா அப்படின்றது என்னென்னா, சர்டைன் மொட்டைல் பாக்டீரியா ஹாவ் நியூமரஸ் தின் ஹேர் லைக் ப்ராசஸஸ் ஆஃப் வேரியபிள் லென்த் எமர்ஜ் ஃப்ரம் த செல் வால் கால்டு ஃப்ளாஜெல்லா. செல்வாலிலிருந்து அரைஸ் ஆகிருக்கக்கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து ஹேர் லைக்ஸ் ப்ரொலாங்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து என்னது ஃப்ளாஜெல்லா. இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி locomotion. What is that? Locomotion. So according to the position of flagella only, it may be bacteria has been divided into 5. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மோனோட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ் அண்ட் ஏட்ரைக்கஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இது. அதாவது இது வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, செல்வால்லேருந்து எமர்ஜ் ஆகிருக்கு, வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹேர் லைக் அவுட் க்ரோத். It is 20 to 30 millimeter in diameter and 15 millimeter in length. The flagella of eukaryotic cells contain 9 plus 2 microtubules, but each flagellum in bacteria is made up of single fibril. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, யூகரியாட்டிக் செல்ஸில் பார்த்திங்கன்னா 9 plus 2 இருக்கும். அதாவது இங்கே நடுவில் 2 இருக்கும், அதை சுற்றி 9 ஃப்ளாஜெல்லா ஹேரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து யூகரியாட்டில் இருக்கும். ஆனால் இங்கே பாக்டீரியல் செல்லில் வந்து சிங்கிள் ஃபைப்ரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்டு ஃபார் லோகோமோஷன். இந்த ஃப்ளாஜெல்லா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பாக்டீரியல் செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு செல் போகிறதுக்கு லோகோமோஷன் அப்படின்னா என்ன, மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், மூவ்மெண்ட் தான் வந்து லோகோமோஷன். ஸோ ஃப்ளாஜெல்லா ஆர் யூஸ்டு ஃபார் லோகோமோஷன். பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா. அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஃப்ளாஜெல்லா அண்டு பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிம்ப்ரியே ஆர் பைலி. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபிம்ப்ரியா ஆர் பைலி அப்படின்றது இதுதான் ஒரு பாக்டீரியல் செல் அப்படின்னா, இந்த பாக்டீரியல் செல்லிலிருந்து இன்னொரு பாக்டீரியல் செல்லுக்கு டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ? கான்ஜுகேஷன் அப்போ உருவாகக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து என்னது பைலி ஆர் ஃபிம்ப்ரியே. ஸோ பைலி ஆர் ஃபிம்ப்ரியா ஆர் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் செல் வால் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா Enterobacterium. So in the pili are 0.2 to 20 millimicron long with a diameter of about 0.025 millimicron. In addition to normal pili, there are special type of pili which help in conjugation called sex pili are also found. ஸோ இந்த பைலி அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட நியூக்ளியாய்டு வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு போய் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து உருவாகக்கூடியது செக்ஸ் பைலி அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ பைலி அப்படின்றது என்னது, இட் இஸ் எ ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஃபவுண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி செல் வால் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்?